ஆனா இந்த எப்படி, ஏன் இந்த மாதிரியான கேள்விக்கு பதில் தேடாம என்ன நடக்கும்னு யோசிக்கிறப்போ உங்களுக்கு இருக்க பயம், சந்தேகம் எல்லாமே காணாம போயிடும். லைஃப்ல உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்துக்கு ஒத்து போகாத எண்ணங்களையும் மனிதர்களையும் நீங்களே தள்ளி வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட சக்சஸ் ஸ்டோரியில இந்த மாதிரியான இழப்புகளை நீங்க தவிர்க்கவே முடியாது. ஆனா இத பத்தியெல்லாம் கவலைப்படாம உங்க இலக்குகள்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை முழுசா நம்பி உங்களோட முயற்சிகள்ல தீவிரமா கவனம் செலுத்துங்க. நீங்க முழுசா அலோவ் பண்றப்போ ஈர்ப்பு விதி உங்க டெய்லி லைஃப்ல கூட பல அதிசயங்களை அதிர்ச்சிகளையும் நடத்தி காட்டும். உங்களால எதையுமே செய்ய முடியும்னு உறுதியா நம்புங்க. உங்களுக்காக இந்த யூனிவர்ஸ் அதை நிச்சயம் நடத்தி காட்டும். இது எந்த விதமான மேஜிக்கும் இல்ல. முழுக்க முழுக்க உங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை மட்டும் உங்க லைஃப்குள்ள அலோவ் பண்றீங்க. ஃபோக்கஸ்டா பாசிட்டிவா இருக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. நம்ம எல்லாருக்குமே விருப்பமான எல்லாமே கிடைக்கும். அந்த நம்பிக்கையான எண்ணங்கள் மட்டுமே உங்களை கைட் பண்ணட்டும். ஏதாச்சும் ஒரு சின்ன லைஃப் சேஞ்சிங் இன்சிடென்ட்டை இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா மெடிடேட் பண்ணி உங்க மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி வந்த அப்புறம் ஒரு தெளிவான ஆசையை யோசிச்சு அது நடந்தா எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு உணர்ந்து உங்க வைப்ரேஷனை மேட்ச் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல நடந்த அந்த மிராக்கலான மொமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க லைஃப்ல வர எந்த ஒரு சந்தோஷமான மாற்றமும் எங்களுக்கும் நல்ல மாற்றத்துக்கு காரணமா இருக்கும். மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே அதிசயங்கள் நடந்தே தீரும். இந்த பதிவு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின ஒரு புது பார்வை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புறோம். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி. ஹே காய்ஸ், ஏப்ரலே பசுமையே இல்ல காஞ்சு போச்சுடா. இந்த ஊரும் பிடிக்கல, உலகம் பிடிக்கல, போருடா. என்னங்க புதுசா பழைய பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு தான் இது பழைய பாட்டு. 90s early 2000 கிட்ஸுக்கெல்லாம் இது ஜாலியான ஃபேவரட்டான பாட்டு தான். சரி பூமர் டயலாக்லாம் வேண்டாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கே வந்துருவோம். எப்படியோ அப்படி இப்படின்னு 2025ல ஏப்ரல் மந்தே முடிய போகுது. இன்னும் பல பேருக்கு இந்த இயர் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 4 மாசம் முடிய போகுதா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். இன்னும் சில பேரு அட ஏப்ரல் தானே முடிய போகுது, இன்னும் 8 மாசம் இருக்கு நம்மகிட்ட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சில் பண்ணிட்டு இருப்பீங்க. எது எப்படியோ இந்த 2025ஓட ரெசல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும், ரெசல்யூஷனா அது எந்த இடத்துல விக்கிறாங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் சேஞ்சிங் டெக்னிக்கை பத்தி சொல்ல போறதுதான் இந்த பதிவு. சில பேருக்கு இந்த மெத்தட் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இன்னும் சிலர் இதை பத்தி கொஞ்சம் மேலோட்டமா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நீங்க எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலை தரக்கூடியதா இருக்கும். அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல. முதல்ல இந்த சில்வா மெத்தட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மெத்தடை வச்சு நம்ம மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லாம இந்த 2025ல மீதி இருக்க நாட்களை உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்தி அமைச்சுக்கிறது அப்படின்னும் தெரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க முதல்ல இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோலோட பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்க அட்வான்ஸ் மெத்தட்ஸை வச்சு பல ரிசர்ச் ஒர்க்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. மார்ஸ்ல குடியேறதுல இருந்து நிலவோட பேக் சைட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லா டைமென்ஷன்லயுமே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் பேஸா இருக்க இந்த ஹியூமன் மைண்ட், அதை பத்தின ஆராய்ச்சிகளும் அனுபவங்களும் இன்னும் புதுசா கண்டுபிடிக்கப்பட்டுகிட்டே இருக்கு. மைண்ட் அண்ட் பாடிக்கு இருக்க க்ளோஸ் கனெக்ஷன் இந்த டெக்கேடோட பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கான்செப்ட் அப்படின்னு ரொம்ப நாள் பாடி வேற மைண்ட் வேற அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். இப்போ நம்ம மைண்ட் தான் பிசிக்கலா நடக்க ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா மைண்ட் கண்ட்ரோலிங் டெக்னிக்ஸ், தாட் ப்ராசஸ் எல்லாமே பல இடங்கள்ல இம்பார்ட்டண்டா பேசப்பட்டுட்டு வருது. இதுல முக்கியமான ஒருத்தர் தான் ஹோசே சில்வா. 1914ல அமெரிக்கால பிறந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேர் மேனா அவரோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணவர் தான் இந்த ஹோசே சில்வா. அவரோட குழந்தைங்களோட ஐக்கியூவை டெவலப் பண்றதுக்காக ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக்கை, டெஸ்டிங் ப்ராசஸஸை கண்டுபிடிச்சாரு. அவரோட மகளுக்கு இந்த டெக்னிக் சூப்பரா ஒர்க் அவுட் ஆனதால தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணி பார்த்திருக்காரு. அதுலயுமே நல்ல சேஞ்சஸ் கிடைச்சதால 1960ல சில்வா மெத்தட்னு இதை பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணாரு. ஆல்பா ஸ்டேட்ல நம்ம மைண்ட்ல இருக்க ஃபங்க்ஷனிங்க ரீச் பண்றது தான் இந்த டெக்னிக்கோட கோர் ஐடியா. அது என்ன ஆல்பா ஸ்டேட்டு? அந்த ஸ்டேட்ல தான் நம்ம பாடி அண்ட் மைண்ட் ஃபுல் ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கும். நமக்கான ஹீலிங் ப்ராசஸ் நடக்க தேவையான நிலை இதுதான். அது மட்டும் இல்லாம உங்களோட கற்பனை திறன், கிரியேட்டிவிட்டியோட ரிலேட் ஆகிற ஸ்டேட் ஆல்பா நிலை தான். இந்த ஆல்பா ஸ்டேட்ல நம்ம பிரெயின் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி 7 to 14 ஹெர்ட்ஸ்குள்ள தான் இருக்கும். உங்க டே ட்ரீமிங் டைம்ல இல்ல தூங்குறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ்ல நீங்க ஆல்பா ஸ்டேட்ல இருப்பீங்க.
அந்த மாதிரியான உங்க டே ட்ரீம்ஸை எப்படி நிஜமாக்குறது அப்படின்னு சொல்றது தான் இந்த சில்வா மெத்தட். நம்ம எல்லாருக்குமே இந்த பகல் கனவுகள் நிறையவே இருக்கும். அதுவும் உங்க மனசுல இருக்க எல்லா ஆசைகளையுமே கற்பனைகளா ஒரு எல்லையே இல்லாம யோசிக்க வைக்கிறது தான் இந்த ஆல்பா ஸ்டேட்டோட ஸ்பெஷாலிட்டி. சோ இததான் நமக்கு ஏத்த On May மாதிரி ஹேக் 4, பண்ண ட்ரை பண்ண போறோம். during இதுக்காக NEET சில UG டெக்னிக்ஸை டெவலப் 2025 பண்ணிருக்காரு exam, ஹோசே சில்வா. 2 உங்க female students சப்கான்ஷியஸ் were மைண்டை கண்ட்ரோல் stopped பண்ணி at உங்க an லைஃபை exam center நீங்க in நினைச்ச மாதிரி மாத்திக்க முடியும்னு சில்வா ரொம்ப உறுதியா நம்பினாரு. அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் நீங்க இந்த ஆல்பா ஸ்டேட்டுக்கு ரீச் ஆயிட்டா உங்க சப்கான்ஷியஸ் மைண்டோட டிரெக்டா கனெக்ட் பண்ணிக்க முடியும். பொதுவாவே நம்ம ஆழ்மனசுக்கு தான் நம்மளை விட பெரிய சக்திகளோட நெருக்கமான தொடர்பு இருக்கும்னு Tirupur, சொல்றாங்க. Tamil Nadu, இவரோட all ஐடியா படி because of நம்ம ஆழ்மனசை நம்மளோட metal buttons விருப்பத்துக்கு on their ப்ரொஜெக்ட் cloud. பண்ண ட்ரை At the பண்றப்போ on அந்த May பொருளோ 4, இல்ல during சிச்சுவேஷன்ஸோ NEET நம்ம UG தாட்ஸ், ஸ்மெல், எமோஷன்ஸ், டேஸ்ட், 2025 ஃபீலிங்ஸ் இது வழியா நம்ம கூட exam, கனெக்ட் 2 ஆகும். அந்த female students கைடன்ஸை were நமக்கு தர stopped ஒரே at வழி an ஆல்பா exam ஸ்டேட்டுக்கு center ரீச் ஆகிறது தான். during இந்த NEET இன்ஃபர்மேஷன்ஸை UG வச்சு நம்மளோட டெய்லி லைஃப்ல வர 2025 ப்ராப்ளம்ஸை கூட exam, சரி பண்ணிக்க 2 முடியும்னு female சொல்றாரு. இதுக்கு அவர் கொடுக்குற சிம்பிளான மெத்தட் தான் students சில்வா were மெத்தட் stopped. மைண்ட் கண்ட்ரோல். இப்போ இதுல என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம மைண்டை ஒரு டீப்பான ஆல்பா ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஒரு ஆழ்ந்த கவனத்தோட நல்லா The raised விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். center. அதுக்கப்புறமா One உங்களோட இன்னர் பவர், அதாவது உங்க உள்ள இருக்க சக்தியை வச்சு உங்க ப்ராப்ளம்ஸ்க்கு one சொல்யூஷனை Pundi கண்டுபிடிக்கணும். center, one என்னங்க சிம்பிளான மெத்தட்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசுறீங்க, clothing. This year, சக்திங்கிறீங்க, ஆல்பாங்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் 212 போலயே. students நமக்கு தெரிஞ்ச appeared for எல்லாரும் ஒரு NEET பிரச்சனை in வந்தா Tirupur. கடவுள் கிட்ட போய் புலம்புவோம். அப்புறம் அதுவே தானா சரியாயிடும் நம்புவோம். அது சரியாகுதோ இல்லையோ, ஆனா நம்மளை விட சக்தி அதிகம் இருக்க ஒரு பொறுப்பான ஒருத்தர்கிட்ட நம்ம கவலையை சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். ரொம்ப சூப்பருங்க. கரெக்டா சில்வா மெத்தட அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா சொல்லிட்டோம். என்ன ஆச்சரியமா இருக்கா? ஆமா, சில்வா மெத்தட்னு ஏதோ ஒரு பேர் இருந்தாலும் நம்ம டெய்லி May லைஃப்ல செய்யற அதே ப்ராசஸ் தான் இதுவும். ஆனா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்காம ஹோப்பே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் இத ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸா ப்ரூவன் மெத்தடாலஜியா உங்களுக்கு தந்திருக்காங்க. ஹோசே சில்வாவோட கான்செப்ட் படி உங்களோட ஆல்பா ஸ்டேட் தான் கோவில் மாதிரி. அங்க எந்த நெகட்டிவான தாட்ஸும் தப்பான எண்ணங்களும் உள்ள வர முடியாது. ஒரு ஆழ்ந்த அமைதியான ரிலாக்ஸ்டான ஸ்டேட்ல உங்க பிரெயின் இருக்கும். அப்போதான் உங்களுக்கு ஈஸியா சப்கான்ஷியஸ் மைண்டு கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு தான் மெடிடேஷன் ப்ராசஸை யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் டீப் ஃபோக்கஸ், விஷுவலைசேஷன் ஸ்டெப்ஸ். என்னதான் கோவில் பெருசா அமைதியா இருந்தாலும் அந்த கருவறையில இருக்க தெய்வத்தோட ரூபத்தை பார்த்ததும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் பாசிட்டிவ் ஃபீலிங்கும் வரும். அந்த காட்சி தான் உங்களுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கைய இன்னும் அதிகப்படுத்தும். அதே போலதான் சில்வா மெத்தட்ல உங்களோட லைஃப் எப்படி இருக்கணும்னு விஷுவலைஸ் செஞ்சு பார்க்க போறீங்க. நீங்க நினைச்ச வேலை, உங்க ஹெல்தியான பாடி கண்டிஷன், உங்களோட லவ்விங் ரிலேஷன்ஷிப்ஸ்னு எதை வேணாலும் விஷுவலைஸ் செஞ்சு பார்க்கலாம். எப்படி கடவுளோட சிலை, அந்த ரூபம் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்குதோ, அதே போல உங்க லைஃப்ல நடக்கணும்னு நினைக்கிற On May காட்சிகளை 4, நீங்களே during visualize NEET செஞ்சு UG பார்க்கணும். அந்த 2025 காட்சிகள் தான் exam, உங்களுக்குள்ள 2 ஒரு female பெரிய students were ஆழமான நம்பிக்கையை உருவாக்கும். வெறும் stopped காட்சிகளை at an பார்க்கறத விட exam center. அது கூட உங்களோட ட்ரூ எமோஷன்ஸை அட்டாச் பண்ணி பார்க்கணும். அப்போதான் அது ரியலா நடக்கிற மாதிரியான எண்ணம் உங்க மைண்டுக்குள்ள ஆழமா பதியும். On May கடவுளை நீங்க நேர்ல பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்க ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு during எமோஷனலா அவர்கிட்ட சொல்லுவீங்க. அதே போல உங்க ட்ரூவான எமோஷன்ஸையும் சேர்த்து உங்க மைண்ட்ல வர சீன்ஸை விஷுவலைஸ் செஞ்சு பார்க்கணும். அப்போதான் அந்த காட்சிகளை நிஜமா உங்க ரியாலிட்டியில பார்க்க முடியும். இதுதான் நம்ம டெய்லி லைஃப்லயும் செய்யறோம். கடவுள்கிட்ட உங்களோட குறைகளை சொல்லிட்டா கண்டிப்பா அது சரியாயிடும் அப்படின்னு நம்புவீங்க இல்லையா? during NEET அதே UG நம்பிக்கை தான் இந்த 2025 ப்ராசஸ்லயுமே தேவைப்படும். லாஸ்டா பாசிட்டிவ் அஃபர்மேஷன். நம்ம பிரச்சனைகளை கடவுள்கிட்ட புலம்பிட்டு கடைசியா என்ன சொல்வோம்? கடவுளே, எனக்கு இந்த விஷயம் சக்சஸ் ஆகணும், நல்ல மார்க் கிடைக்கணும், இன்டர்வியூ சரியா போகணும், வீடு வேணும், கார் வேணும், அது இதுன்னு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஒரு பெரிய லிஸ்டே ரெடி பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லுவீங்க. இங்கேயும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பா உங்க லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் நடக்க பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை திரும்ப திரும்ப சொல்லணும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆல்பா ஸ்டேட்டுக்கு போகணும், ஃபோக்கஸ்டா விஷுவலைசேஷன் செய்யணும், உங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தணும், பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை உருவாக்கணும். இவ்வளவுதான் சில்வா மெத்தட். இப்போ சொல்லுங்க, நீங்க டெய்லி கோவிலுக்கு போற மாதிரி உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸை செய்யற மாதிரியே இந்த பிராக்டிஸையும் செஞ்சிடலாம். நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் இல்ல. சரி, இதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ரிசல்ட் என்னன்னு தெரியாம நம்ம எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்க மாட்டோம். முதல்ல 2 female students were ஆல்பா ஸ்டேட்ல இத பிராக்டிஸ் பண்றதால உங்க மைண்ட காமா வச்சுக்க முடியும். அடுத்தது உங்க பிசிக்கல் வெல்பீயிங். நீங்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சா உங்களோட பிசிக்கல் ஸ்டேட்டையுமே கரெக்டா வச்சுக்க முடியும். உங்களோட இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தலாம். உங்க பிசிக்கல் பெயினை ரெடியூஸ் பண்ண முடியும். பல பேருக்கு
தீராத வியாதிகளை குணப்படுத்தவும் இந்த சில்வா மெத்தட் யூஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுக்கான பல ரியல் சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸே அவங்களோட ட்ரீட்மெண்ட்ல ஒரு பார்ட்டா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதால உங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும், உங்களோட லேர்னிங் அபிலிட்டியை அதிகப்படுத்த முடியும். இதுக்கான பல ரெஃபரன்சஸை ஹோசே சில்வா அவரோட ஓன் டாட்டர் கிட்ட செஞ்ச டெஸ்ட்டை வச்சே சொல்லியிருக்காரு. யாராவது அவங்க கண்டுபிடிச்ச மெடிசனை தன்னோட சொந்த குழந்தைங்க கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களா? ஆனா இந்த ஒரு மெத்தடை அவரோட ஓன் ஃபேமிலிக்கே அவர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இதை ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான மெத்தட்னு சில்வா பிலீவ் பண்றாரு. வெறும் நம்பிக்கையா மட்டும் இல்ல, உங்களோட கனவுகளை நிஜமாக்குற சக்தி உங்க ஆழ் மனசுக்கு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்க லைஃப்குள்ள கொண்டு வர உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணவும் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி உங்க செல்ஃப் growth மேல கவனம் செலுத்த வைக்கும். உங்க லைஃபை நீங்க நினைச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். சரி வாங்க, இப்போ ஒவ்வொரு மெத்தடையும் எப்படி பிராக்டிக்கலா செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஆல்ஃபா ஸ்டேட். இது உங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இருக்க டைம், இல்லனா ஏர்லி மார்னிங் கொஞ்சம் ஹாஃப் ஸ்லீப்ல இருக்க அந்த நேரம் NEET UG 2025 challenge students with tougher உங்களை சுத்தி எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம medical colleges இதை நீங்க விருப்பப்பட்டா எந்த டைம்ல வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். ஆனா ஒரு பிகினரா இருந்தா இந்த 2 டைமுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒன்ஸ் இதுல நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஒரு அமைதியான ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் இதை ஏர்லி மார்னிங் இல்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இந்த டைமிங், அந்த இடம் அப்படின்னு இது ரெண்டுமே கொஞ்ச நாளுக்கு சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது நல்லது. அந்த நேரம், இடம் கூட உங்களோட ஃபோக்கஸுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம மசில் மெமரியில அந்த டைம் வந்ததும் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகணும்னு தானா ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிக்கும். அடுத்தது ஒரு சிம்பிளான பிரீதிங் எக்ஸசைஸ். முதல்ல ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து ஆழமா மூச்சு பயிற்சி செய்யுங்க. ஜஸ்ட் டீப்பா இன்ஹேல் அண்ட் டீப்பா எக்ஸேல் பண்ணுங்க. மெதுவா ஆழமா மூச்சை உள்ள இழுத்து நல்லா ஃபுல்லா மூச்சை வெளியே விடணும். இது ரொம்ப சிம்பிளான பயிற்சி தான். இதுக்கப்புறம் தான் நல்ல ஆழ்ந்த மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை செய்ய கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். உங்க மைண்டுக்குள்ள 1ல இருந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்டேட்லயே நீங்க ஆல்ஃபா நிலைக்கு போறத உணரலாம். இதுதான் கொஞ்சம் ஈஸியான வழியா இருக்கும். அதே போல பேக்வர்ட்ஸ் கவுண்டிங்குமே உங்களோட ஆல்ஃபா நிலைக்கு ஈஸியா போக வைக்கும். 50ல இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு 1 வரைக்கும் போகிறது மூலமா அதிக நேரம் ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கிறத உணர முடியும். இது ஹோசே சில்வா சொல்ற வழி. ஆனா இதே நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரத்தை சொல்லலாம், இல்ல ஒரு கடவுளோட பேரை தொடர்ந்து சாண்டிங் மாதிரி சொல்லலாம். அதுவும் இல்லைன்னா ஒரு நல்ல காமான மியூசிக்க கம்மியான வால்யூம்ல வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சில பேருக்கு நேச்சரோட சவுண்ட்ஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு சூட் ஆகுற ஏதோ ஒரு வழியில மெடிடேஷன் செய்யறது தான் இந்த சில்வா மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மெடிடேஷன் பீரியட்ல உங்க மைண்ட்ல நீங்க நினைக்கிற விஷயங்களை விஷுவலைஸ் செஞ்சு பார்க்கலாம். இந்த விஷுவலைசேஷன் ஸ்டெப்பும் அவ்வளோ ஈஸியானதா இருக்காது. கொஞ்சம் பிளர்டான இமேஜஸா இருக்கும், இல்ல கரெக்டான ஃபோக்கஸ் இருக்காது. இப்படி இருக்கவங்க கொஞ்ச நாள் ஆல்ஃபா ஸ்டேட்ல வெறும் மெடிடேஷன் மட்டுமே பிராக்டிஸ் பண்ணலாம். அப்புறமா இந்த விஷுவலைசேஷன் ஸ்டெப்புக்கு போகலாம். ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்ல நீங்க நினைக்கிற காட்சிகள், உங்க மனசுல இருக்க எண்ணங்களை உங்க ஆழ் மனசு ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கும். உங்களோட கனவுகள் தெளிவா ஒரு சீன் மாதிரி யோசிக்கிறது விஷுவலைசேஷன் சொல்றோம். இது ஏதோ கற்பனை, இல்லாத விஷயத்தை ஏக்கமா நினைச்சு நம்மள நாமளே ஏமாத்திக்கிற விஷயம்னு நினைக்க வேண்டாம். இந்த விஷுவலைசேஷன் பயிற்சிகளை முறையா செஞ்சு அதோட பலனை அனுபவிச்ச பல பேரை உதாரணமா சொல்ல முடியும். இன்னைக்கு டாப் பொசிஷன்ல இருக்க பல பிசினஸ் என்டர்பிரைசஸ், CEO, ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன் வரைக்கும் அவங்களோட கனவுகளை, சக்சஸ்ஃபுல்லான மொமெண்ட்ஸை முன்னாடியே யோசிக்க தெரிஞ்சவங்களா, அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. உங்க விஷுவலைசேஷன் பிராக்டிஸ்ல வெறும் சீன்ஸை மட்டும் யோசிக்காம அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன மாதிரியான எமோஷன்ஸ் வச்சிருப்பீங்க அப்படின்னு யோசிக்க முடிஞ்சா உங்க பிராக்டிஸோட ரிசல்ட் இன்னுமே அதிக எஃபெக்டிவா இருக்கும். அததான் ஹோசே சில்வா ஒரு கண்டிஷனாவே சொல்றாரு. உங்க மைண்ட்ல ஒரு இமேஜினரி ஸ்கிரீனை உருவாக்க முடிஞ்சா, அதுல உங்க ஆசைகளையும் கனவுகளையும் கற்பனையா பார்க்க முடிஞ்சா, அதுதான் பெஸ்டான விஷுவலைசேஷன் பிராக்டிஸா இருக்கும். முதல்ல நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கணும். உங்க ஆபீஸ்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிற மாதிரி, நீங்க ஆசைப்பட்ட நபர் உங்ககிட்ட வந்து அன்பா பேசுற மாதிரி, உங்களோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நீங்க நினைச்ச மாதிரி வர்றது, இதெல்லாம் நடக்கும்னு முழுமையா நம்பணும். இதுக்கு தான் உங்க எமோஷன்ஸை யூஸ் பண்ண அட்வைஸ் பண்றாரு ஹோசே சில்வா. ஒன்ஸ் உங்க எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், டேஸ்ட், கலர், ஸ்மெல் இந்த மாதிரியான உணர்வுகளை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த நிகழ்வு நடக்கும்னு நீங்க முழுசா நம்ப முடியும். உங்க ஆஃபீஸ் ரூமோட கலரையும் சேர்த்து இமேஜின் பண்ணி பார்க்கணும். இல்லனா உங்க புது வீட்டோட கார்டன்ல என்ன மாதிரியான ஸ்மெல் இருக்கும்னு கூட இமேஜின் பண்ணலாம். எப்போ உங்க தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் இந்த மாதிரியான உணர்வுகளை
உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வர முடியுதோ அப்போ உங்களோட கனவுகள் நிஜமா நடக்கிற அந்த ஃபீலை உணர முடியும். அப்போ அது நம்பிக்கையா மட்டும் இல்லாம அது நடக்கிறத பாசிட்டிவா எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சில்வா சொல்றாரு. அதாவது வெறும் நம்பிக்கையும் கற்பனையும் மட்டும் பத்தாது, அது நிஜமா உங்க லைஃப்ல நடக்க போறது முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி நீங்க அதை ஏத்துக்கணும். இதுல ஒரு சின்ன ரூல் இருக்கு. அது என்னன்னா, எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு வரப்போற ப்ராப்ளம்ஸ பத்தி யோசிக்க கூடாது. அதாவது உங்க ஆசைகளோட உங்களுக்கு வர டவுட்ஸ் அட்டாச் பண்ணி விஷுவலைஸ் பண்ணாதீங்க. Two அது female கொஞ்சம் students மோசமான were விளைவுகளை உருவாக்கலாம். stopped முடிஞ்ச at வரைக்கும் an exam problems பத்தி center in யோசிக்காம Tirupur, உங்களோட Tamil Nadu, desires all மட்டும் because of metal concentrate பண்ண buttons try on their பண்ணுங்க. cloth. அதுதான் At the உங்களோட Tirumurugan ஆழ் மனசுல Police நல்ல Center, one பாசிட்டிவான student had மாற்றங்களை to கொண்டு use a வரும். razor Suppose blade உங்களுக்கு given ஒரு by health her issue இருந்தா relatives இந்த ஆல்பா to remove the ஸ்டேட்டுக்கு கனெக்ட் buttons பண்ணி before நீங்க being allowed ஹெல்த்தியா inside. ஹாப்பியா இருக்கிறத ஃபீல் பண்ணணும். அந்த மொமெண்ட்ல நீங்க எவ்வளவு பாசிட்டிவா இருப்பீங்க, Especially private எவ்வளவு colleges are உற்சாகமா உங்க making வேலைகளை செய்வீங்கன்னு parliamentary visualize செஞ்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு Major action has been taken regarding the NEET UG 2024 malpractice case. NMC has ordered the suspension of 26 பாசிட்டிவா உங்களோட ட்ரீட்மெண்ட் பத்தி யோசிச்சாலும் உங்க மைண்ட்ல இன்னும் அந்த டிசீஸ் On பத்தின May தாட்ஸ் 4, தான் இருக்கு. during அது NEET உங்களை விட்டு UG போல அப்படிங்கறது தான் 2025 இருக்கு. exam, இதுதான் உங்களோட two ப்ராப்ளம்ஸ் female நீங்களே students were கிரியேட் பண்ற stopped. வழிகளா இருக்க முடியும். Two So, female உங்க students மைண்ட்ல முதல்ல எது வேணும்னு கிளாரிட்டியா யோசிக்க கத்துக்கணும். இவரோட மிரர் ஆஃப் த மைண்ட் டெக்னிக்கும் உங்களோட விஷுவலைசேஷன் பிராக்டிஸுக்கு யூஸ் ஆகும். அந்த மெத்தட்ல உங்களை முதல்ல ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கு போறதுக்கு முன்னாடியே சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இதுக்கு இன்னொரு எஃபெக்டிவான மெத்தடும் சஜஸ்ட் பண்ணலாம். அது ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் தான். 3-2-1 மெத்தட். ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கலாம், இல்ல கம்ஃபர்டபிளான பொசிஷன்ல படுக்கவும் செய்யலாம். இப்போ உங்க கண்களை மூடி ஆழமா மூச்சு பயிற்சியை செஞ்சு ஃபர்ஸ்ட் 3 அப்படிங்கிற நம்பரை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. அதே சமயம் உங்க பிசிக்கல் பாடியை கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணுங்க. தலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷோல்டர்ஸ், ஃபிங்கர்ஸ், அப்பர் பாடின்னு ஒவ்வொரு பார்ட்டும் ரிலாக்ஸ் ஆகுறத உணருங்க. நெக்ஸ்ட் 2ன்னு சொல்லிக்கிட்டு உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு நேச்சரான சீன் இல்ல ரெயின் சவுண்ட் இதை இமேஜின் பண்ணிட்டு உங்க மைண்டை காமா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்து 1ன்னு சொல்லிட்டே இருக்கணும். உங்க மைண்ட் ஆல்பா ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு தேவையானதை ஈஸியா விஷுவலைஸ் செஞ்சு பார்க்கலாம். இப்போ மிரர் மைண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானதா இருக்காது. முதல்ல ஆல்பா ஸ்டேட்டுக்கு போனதும் உங்க டெய்லி லைஃப்ல தீர்க்க வேண்டிய ஒரு ப்ராப்ளமை நினைச்சு பாருங்க. அதுக்கு ஒரு ஒயிட் ஸ்கிரீனை இமேஜின் பண்ணுங்க. அந்த ஸ்கிரீன்ல உங்க இப்போதைய சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணுங்க. அப்போ எந்த விதமான நெகட்டிவ் ஃபீலையும் உள்ள கொண்டு வராம பாத்துக்கங்க. யாரோ ஒருத்தருக்கு நடக்கிறதா நினைச்சு வெறும் சீன்ஸா இமேஜின் பண்ணுங்க. உங்க பாடி பெயின் இல்ல ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இது எதா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூவியை பாக்குற மாதிரி அந்த ஸ்கிரீன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ அந்த ப்ராப்ளமான சீனை அப்படியே உங்க இமேஜினரி பவரை வச்சு அதை ஒரு பக்கமா தள்ளி விடுங்க. நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல ஸ்வைப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உங்க ப்ராப்ளமேட்டிக் சீனை அப்படியே நகர்த்தி விட்டுட்டு அந்த இடத்துல என்ன நடந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சு அந்த ஸ்கிரீனை ரீப்ளேஸ் பண்ணுங்க. உதாரணமா உங்க மேனேஜர் உங்ககிட்ட ஹார்ஷா பேசியிருந்தா அந்த சீனை அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை மாத்தி யோசிச்சு பார்க்கலாம். ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்கை டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கான அப்ரிசியேஷன் வாங்குற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அப்போ நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த உணர்வுகளை அப்படியே ரீடைன் பண்ணுங்க. இதுதான் உங்களோட விஷனா இருக்கணும். இந்த சீனை இன்ச் பை இன்ச்சா இமேஜின் On May 4, during NEET UG 2025 exam, இப்ப இருக்க இந்த நிலையில உங்க two female students were stopped பாசிட்டிவ் at அஃபர்மேஷன்ஸ் the NEET UG 2025 exam. Two female students were ஒர்க் முடிக்கிறீங்க. உங்களோட பெஸ்ட் ஜாபா இது இருக்கு. இந்த ஜாப் on May 4 during NEET UG 2025 exam. மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் உருவாக்குங்க. Two female students சொல்லுங்க. இத were கண்டினியூஸா stopped சொல்லிக்கிட்டே at an exam center in Tirupur, Tamil Nadu, all because of ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அதுக்கான கிராட்டிடியூட பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த ஜாப் உங்களோட லைஃப்ல கொண்டு வந்த நல்ல சேஞ்சஸுக்கு நன்றி சொல்லுங்க. security at over 5,400 and conductor under tight security எண்டிங் ப்ராசஸா இருக்கும். at இந்த மெத்தட்ல and conductor under tight security at ஹெல்த் இஷ்யூஸை சரி பண்ணலாம். over ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்க கூட இருக்கவங்கள எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க கூட இருக்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும். மணி, கரியர்னு எது வேணாலும் சரி பண்ணிக்க முடியும். இத பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்து உணர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, இவ்ளோ சொன்னீங்களே, ஸ்டார்டிங்ல ஏதோ 2025 ரெசல்யூஷன் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னீங்க, அதெல்லாம் சும்மாதானா? இல்லவே இல்ல, அதை நான் மறக்கல. ஆனா அந்த ருட்டீனை உங்களுக்கு தர்றதுக்கு முன்னாடி சில்வா மைண்ட் கண்ட்ரோல் பத்தின டீட்டெயில்டான ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கணும்னு தான் இவ்ளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன். இப்போ உங்களோட டெய்லி லைஃபுக்கான
ஒரு ருட்டீனை பார்க்கலாமா? இது ஒரு சஜஷன் தான். உங்க லைஃப்ல இருக்க இஷ்யூஸை சால்வ் பண்ற ஒரு மெத்தடை மட்டும்தான் நாங்க சஜஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், உங்க டேவை ஸ்டார்ட் பண்ண இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. ஏர்லி மார்னிங் உங்க யூஸ்வலான வேக்கப் டைமை விட ஒரு 1 hour முன்னாடி எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது 5 AM to 6 AM குள்ள. உங்களை முதல்ல காமா வச்சுக்கிற இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை செஞ்சு உங்களோட ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறமா mirror mind Major action has been taken regarding the NEET UG 2024 malpractice case. NMC has ordered the suspension of 26 MBBS students across the country. In addition to this, 14 student admissions have been cancelled for the academic year 2024-2025. Also, 42 students have been debarred from writing the NEET exam for the next 3 years. In the investigations conducted by NTA and CBI, serious irregularities were found, like impersonation and leaked question papers. A 7-member panel team led by former ISRO chief K. Radhakrishnan has been assigned in reviewing the NTA's functioning. This crackdown is a clear warning that malpractice in NEET will not be tolerated. Follow Zinode to watch more news like this. யோகா, ஸ்ட்ரெச்சிங், வாக்கிங் இதெல்லாம் செஞ்சாலே போதும். On the plea that medical institutions with inadequate infrastructure and subpar academics were securing high ranking in the National Institutional Ranking Framework (NIRF), the Madras High Court has issued an interim stay order. The interim stay order restrains the Union Ministry of Education and the National Board of Accreditation from publishing this year's NIRF ranking. This Madras High Court order came in response to a public interest litigation alleging that the NIRF rankings in the past were manipulated and fraudulent. There is also an allegation that the ranking process lacked transparency. Since NDA, instead of collecting information from the government websites, invites the institution to submit the data online. This data was also allegedly not verified or cross-checked for authenticity, leading to a manipulated and incorrect ranking list. To watch more news like this, follow news. இல்ல மார்னிங் ரொட்டீன்ல ஃபோக்கஸ் பண்ண அதே கோலுக்கு திரும்பவும் பண்ணலாம். உதாரணமா மார்னிங் டைம்ல உங்க கரியருக்கு நீங்க யூஸ் பண்ணா ரிலாக்ஸ்டான ஈவினிங் ரொட்டீன்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு யூஸ் ஆகுற அந்த விஷுவலைசேஷனை செஞ்சு பார்க்கலாம். அந்த டேவை எண்ட் பண்ண ஒரு நல்ல கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பெனிஃபிட்டா இருக்கும். நன்றி உணர்வு இல்லாம உங்களோட பிளெஸிங்ஸ் அதிகப்படுத்துற வழிகள் வேற எதுவுமே இருக்காது. அந்த நாள்ல நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு பார்த்து அதுக்கான நன்றிகளை exam center in Tirupur, Tamil Nadu, all because of metal buttons on their cloth. ஆல்ஃபா ஸ்டேட் மெடிடேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் இதை செய்யலாம். அந்த மகிழ்ச்சியான உணர்வோடு தூங்க போறப்போ உங்களோட மைண்ட்ல தானாவே ஒரு அமைதி ஏற்படும். உங்க லைஃப்ல எது தேவையோ அதை பத்தின நல்ல எண்ணங்கள் உங்க ஆழ் மனசுல ரெஜிஸ்டர் ஆகும். இந்த எல்லா பிராக்டிஸும் உங்களோட நெக்ஸ்ட் டேவை இன்னும் ஃபோக்கஸ்டா பாசிட்டிவா கூட கொண்டு போக யூஸ் ஆகும். இந்த மாதிரியான ஒரு ருட்டீனை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க டெய்லி லைஃப்ல வர இஷ்யூஸை சால்வ் பண்ண முடியும். உங்க லைஃப் டைம்கான கோல்ஸை அச்சீவ் பண்ணவும் நல்ல சான்சஸை நீங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஹோசே சில்வாவோட இந்த பிராக்டிஸ்ல முக்கியமான டிப்ஸா நம்ம எடுத்துக்க வேண்டியது 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். ரிசல்ட்ஸ் நீங்க பார்க்க முடியும். அது ஒர்க் அவுட் இருந்தாலும் சரி, மைண்ட்ஃபுல் பிராக்டிஸஸா இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்டான முயற்சிகளை செய்ய முடியாம நல்ல எமோஷன்ஸ். சில்வாவோட எந்த பிராக்டிஸை ஃபாலோ பண்ணாலும் மெக்கானிக்கல் ரொபோட்டிக்கா செய்யாம உங்க ஃபுல் எமோஷன்ஸையும் சேர்த்து செய்யணும். விஷுவலைசேஷன் செய்யறப்பவும் அஃபர்மேஷன்ஸ், கிராட்டிடியூட் பிராக்டிஸ் இதெல்லாம் செய்யும் போதும் உங்க ஃபுல் எமோஷன்ஸ் பாசிட்டிவா ஹாப்பியா வச்சுக்கணும். அந்த உணர்வுகள் தான் உங்க ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண வைக்கும். அடுத்து பிலீஃப், நம்பிக்கை. உங்க நம்பிக்கை தான் எந்த பயிற்சியை செஞ்சாலும் அதோட பலனை முழுமையா உணர வைக்கும். டவுட்ஸே இல்லாத அந்த நம்பிக்கையை வளர்க்க நீங்க தான் எல்லா முயற்சியும் செய்யணும். ஏன்னா நீங்க யோசிக்கிறது எல்லாமே உங்களோட ஆசைகள், கனவுகள். அதுக்கான முழு நம்பிக்கையும் உங்க ஆழ் மனசுல இருந்து தான் வரணும். ஹோசே சில்வாவோட ஸ்டேட்மெண்ட் படி எப்போ உங்களோட உள் உணர்வுகளை சேஞ்ச் பண்ண தயாரா இருக்கீங்களோ அப்பவே அதுக்கான மாற்றங்களை உங்க வெளி உலகத்துல ரியாலிட்டியில பார்க்க முடியும். இதுதான் சில்வா மைண்ட் கண்ட்ரோலோட கோர் ஐடியா. அதுக்கான விளக்கங்களை இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புறோம். அடிஷ்னலி உங்களுக்கான ஒரு டே பிளானையுமே கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இருந்து இதை ஃபாலோ பண்ணா கூட 2025 இன்னும் பெட்டரா விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்க முடியும். சில்வாவோட மைண்ட் கண்ட்ரோல் வெறும் தியரிட்டிக்கல் பிராக்டிஸ் இல்ல, உங்க ரியாலிட்டியை மாத்தக்கூடிய ஒரு எஃபெக்டிவான டெக்னிக்.
இதனால பெனிஃபிட் ஆனவங்க அடுத்த ஏகப்பட்ட திருமுருகன் பேர் cloth. இருக்காங்க. நீங்களும் அவங்கள ஒருத்தரா இருக்கணும்னா இந்த மெத்தடை 21 டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப் நீங்க நினைச்ச மாதிரி மாறும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமா இருக்கு. அதுக்கு தேவையானதெல்லாம் உங்களோட டெய்லி பிராக்டிஸும் அதுக்கான முழு நம்பிக்கையும் தான். நம்பிக்கை பல அதிசயங்களை செய்யக்கூடியது. உங்க வாழ்க்கைய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உள்ளதா மாத்த இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. உங்க லைஃப நீங்க நினைச்ச மாதிரி நல்ல முறையில மாத்துங்க. அதுக்கு எங்களோட ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் இந்த பதிவு. மேலும் இந்த மாதிரி சிறந்த பதிவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். நன்றி. ஹே காய்ஸ், இருக்கிறதுலயே அதிகமா சத்தம் கொடுக்கிற அனிமல்ஸ் எதுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ப்ளூ வேல். இதோட சத்தம் கிட்டத்தட்ட 230 டெசிபிள்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஹவுலர்னு ஒரு குரங்கு இனம். அடுத்ததா சிங்கம். இப்படி சொல்லிட்டே போகலாம். சில நேரம் மனுஷங்க போடுற சத்தம் கூட ஹை டெசிபிள்ல கேட்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதே போல அமைதியான அனிமல்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஆந்த, ஸ்லாத், ஜிராஃபே இதெல்லாம் இருக்கும். ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து எவ்வளவு நீளமா இருக்கும்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த சைஸ் அண்ட் லென்த்துக்கு அதனால எவ்வளவு சத்தமா கத்தலாம் தெரியுமா? ஆனா உலகத்துல இருக்க ரொம்ப அமைதியான மிருகத்துல அதுவும் ஒண்ணு. தேவையில்லாம எந்த சத்தமும் போடுறது இல்ல. But a women police officer took her to a shop nearby and helped her buy it. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அனிமல், லவுடஸ்ட் அனிமல் இந்த மாதிரியான வீடியோவா இது? இல்ல. ஆனா சத்தம், சைலன்ஸ் இத பத்தின விஷயங்களை சொல்ல போற ஒரு பதிவு. நம்மள சுத்தி எப்பவுமே ஒரு கூச்சல் சத்தம் இதெல்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த சத்தம் கொஞ்சம் கம்மியானா இல்ல சடனா எல்லாமே ரொம்ப அமைதியா இருந்தா நமக்கே ஒரு பயம் வந்துரும். புயலுக்கு முன் ஒரு அமைதி, புயலுக்கு பின்னும் ஒரு அமைதி இருக்கும்னு. அதனாலேயே ஒரு அமைதியான நிலை எப்பவுமே கொஞ்சம் As per NTA guidelines, candidates were instructed to follow a strict dress code where no materials, no accessories and no decorative clothing. இருக்கும். ஆனா இன்னும் சில பேர் சொல்ற அமைதி அவங்களோட வீக்னஸா கூட மாறலாம். இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்னு சொல்ற அமைதி அவங்களுக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே முடியாது. மனுஷங்களே சோஷியல் அனிமல்ஸ் தானே. கூட்டமா வாழறதும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைஃப ஸ்மூதா கொண்டு போறதும் இப்ப வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியா தான் பார்க்கப்படுது. இந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க கூட அவங்க ஆபீஸ்ல இருக்க கலீக்ஸ் கூட உங்களுக்கு வேலை செய்யறவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செய்யறப்போ சைலன்ஸை மெயின்டைன் பண்றது ஒரு சிறந்த வழியா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம நினைக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு கூச்சலும் சத்தங்களும் நம்மள சுத்தி அதிகமா இருக்கு. அமைதியை தேடி காட்டுக்கோ இல்ல கடல் கரைக்கோ போனாலும் அங்கேயும் ஒரு பெரிய கூட்டமே அமைதியை தேடி வராங்க. உங்க என்வாயன்மெண்ட் அமைதியா இருக்கிறது மட்டும்தான் சைலன்ஸானு கேட்டா உங்களை சுத்தி இருக்க நிறையவே வித்தியாசம் இருக்கு. உங்க சூழல் எவ்வளவு சத்தமா இருந்தாலும் உங்க மனசு ஒரு அமைதியான நிலையை தக்க வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எங்க உங்க லைஃப் இன்னுமே சூப்பரா மாத்த முடியும். அந்த மாதிரியான வழிகளை பத்தி சொல்ல போறதுதான் இந்த பதிவு. நீங்க சைலண்டா இருக்க வேண்டிய இடங்கள், சூழ்நிலைகள் என்ன, அதனால என்ன மாதிரியான நல்லதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் கொஞ்சம்